தென்னக ரயில்வே இளநிலை பொறியாளர் பதவி உயர்வு தேர்வுல மாநில மொழி உள்ளிட்ட 3 மொழிகள்ல கேள்வித்தாள் தரப்படல. தமிழ்ல கேள்வித்தாள் இல்லைன்னு சூழ்நிலை நேற்று அஸ்வினி வைஷ்ணவுக்கு லெட்டர் எழுதிய தமிழ் தொடர்ச்சியா புறக்கணிக்கப்படுகிறது ரயில்வே துறை. ஆனா ஒரு தவறான ஒரு தகவல்கள். அதாவது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்த பிறகுதான் ரயில்வே துறை மட்டுமல்ல, உள்துறையின் கீழே இருக்கின்ற பேராமிலிட்டரி சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் போன்ற துறைகள்ல கூட அந்த தமிழ் மொழியான நம்மளுடைய தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது. யூபிஎஸ்சியில் தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ் மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஆட்சியில தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். ரயில்வேல ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான் நம்ம தமிழ் மொழி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு 5 பாராளுமன்ற தொகுதிகளினுடைய பூத் கமிட்டி மாநாடு திருநெல்வேலியில எங்களுடைய மாண்புமிகு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில திருநெல்வேலியில நடைபெற இருக்கிறது. இதுல கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் பாராளுமன்றத்தை சார்ந்த எங்களுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்களினுடைய பெரிய அளவிலான மாநாடு, முதல் மாநாடு. அது அடுத்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. முதல் மாநாடு மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அபிஷியலா தயாராகும் போது சொல்லுவாங்க. தேர்தல் நெருங்குவதால நீதிநீரை வந்து தமிழக அமைச்சர்கள் மீது ஈடுபடுறாங்க கனிமொழி ஈடிக்கும் மோடிக்கும் நாங்க பயப்பட மாட்டோம் ஆர்எஸ் பாரதி ஒரு விமர்சனம். இடி பொறுத்தளவுக்கு நான் பல்வேறு நேரங்களில், நீங்களே இது சுமரமாக கேள்வி கேட்டிருக்கீங்க, பல்வேறு நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு சுதந்திரமான இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அவர்களுக்கு கிடைக்கிற இன்புட், அவர்கள் கிடைக்கிற அந்த தகவல்களின் அடிப்படையில் ரெய்டுகள் நடத்தப்படுகிறது. அதனுடைய அவர்கள் ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான அமைப்பு. அவர்கள் அவர்களுக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இன்னைக்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணி ஒரு வளமான கூட்டணியாக இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த யாத்திரையில மக்களினுடைய பேராதரவு பெரிய அளவுல இருக்கிறது. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் எல்லா இடத்துலையும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி தொடக்கத்துல எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் நானும் கலந்து கொண்டு இந்த யாத்திரையில தொடக்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எங்கெங்க எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த பகுதியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட யாத்திரை, தமிழகத்துல ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற யாத்திரை. அதை பார்த்து இன்றைக்கு பயந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் உளறி கொண்டிருக்கிறார்கள்.